எனக்கு இந்த பிங்க் கலர் ஓகேவா? கிரே கலர்ல பட்டு சாரி பார்க்கட்டா? ஆ அது அது வந்து என்ன தீரு பேசாம இருக்க? இனி பேசுறதுக்கு என்ன இருக்கு? அப்படின்னா என்ன ராம், பிங்க் கலர் பட்டு சாரி ஓகேவா? ம், ஓகே தாங்க. ஹோ, சரிதான். அண்ணா, சொல்லுமா. நீங்க தானே சொல்லணும். எனக்கு ஓகேவா? சிவா அப்பவே ஓகே சொல்லியாச்சு. ம், ரொம்ப நல்லா இருக்கு. இந்த கலர்லயே பட்டு பாரு. சரிண்ணா. அண்ணா, இந்த கலர் ராம்க்கு. ஆ என்னங்க, அதான் ஓகேவான்னு கேக்குறாளே. எனக்கு டபுள் ஓகே தான். சிவானி கேட்டுச்சாமா? டபுள் ஓகேவா? சரிண்ணா. ராம், நீங்க எதுக்கு எங்க கூட? போங்க போங்க, பிங்க் கலரா பார்த்து அதுல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ செலக்ட் பண்ணுங்க. சரி தீரு. ஸ்வேதா, என்னாச்சு? ஏன் ரெண்டானா ஷாக் ஆகி முழிக்கிறாங்க? எனக்கே ரொம்ப ஷாக்கிங்கா தான் இருக்கு. சரி, இத மட்டும் என்கிட்ட சொல்லு. என்ன ஸ்வேதா, நீ ஒரு 4-5 சாரி எடுத்துட்டு தானே ட்ரையல் பார்க்க போறேன்னு போன? ஆமா. எப்படி இந்த பிங்க் கலர் கட்டிட்டு வந்த? இது எனக்கு பிடிச்சிருந்தது கட்டினேன். நீ எடுத்துட்டு போன எல்லா சாரியும் பிங்கா? இல்ல, இப்ப நான் கட்டிட்டு வந்த 2 மட்டும் தான் பிங்க். ஏன் கேக்குற? இல்ல, நாங்களாம் ஆளாளுக்கு உனக்கு அந்த கலர் பிடிக்கும், இந்த கலர் பிடிக்கும். பிடிக்கும்ல, இந்த கலர் உனக்கு சூட் ஆகும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தோம். சரி, அப்போ நடுவுல ராம் திடீர்னு வந்து சிவானிக்கு பிங்க் தாங்க, பிங்க் தான் ரொம்ப அழகு அப்படி இப்படின்னு யாரடி நீ மோகினி டயலாக்லாம் விட்டுட்டு இருந்தாரு. பார்த்தா நீயும் அதே மாதிரி பிங்க் கலர் சாரில. என்ன நடக்குது? ஸ்வேதா, நிஜமாவா? ராம் எனக்கு பிங்க் கலர் நல்லா இருக்குமான்னு சொன்னாங்க. ஆமாண்டி, 2 பேரும் ஏதோ பிளான் பண்ணீங்கல்ல? ஐயோ, அப்படியெல்லாம் இல்ல. ராம் சொன்னதே எனக்கு தெரியாது. என்னமோ நம்புற மாதிரி இல்ல. வேற வழி இல்ல, நம்பித்தான் ஆகணும். சரி வாங்க, சாரி செலக்ட் பண்ணலாம். இனி எங்க வாங்க, நீங்க போங்க, பிங்க்குக்கே போங்க. நாங்க தனியா போய் வேற சாரி செலக்ட் பண்றோம். ஸ்வேதா, நிஜமாதான். நீங்க தான் பிங்க் கலர் முடிவு பண்ணியாச்சே, போய் சாரி பார்த்துட்டுங்க, நாங்க எங்களுக்கு பாக்குறோம். சரி ஸ்வேதா. சக்தி. ஸ்வேதாமா. வா சக்தி, நமக்கு ட்ரெஸ் எல்லாம் பார்க்கலாம். சிவானி இனி அவளா செலக்ட் பண்ணிக்கிடுவா. சரிம்மா. சிவானி, பிங்க் கலரே நல்லா இருக்குமா? உனக்கு பிடிச்சிருந்தா இதே கலர்ல செலக்ட் பண்ணு. நாங்க போய் உங்க அண்ணிகளுக்கு பாக்குறோம். சரிண்ணா. ராம் பாத்துக்கோங்க. சரி திரு. வாசுகி வாமா. சரிங்க. எங்களுக்கு நாங்க செலக்ட் பண்ணவங்கள உனக்கு செலக்ட் பண்ணி முடிச்சிருக்கணும், ஓகேவா? தனியா விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு புடவைய பாக்குறதுக்கு பதிலா நீங்க ஆளாளுக்கு பார்த்துட்டு நிக்க கூடாது. ஏய் ஸ்வேதா, உண்மையை தானே சொன்னேன். ஏய் சரி, ஃபர்ஸ்ட் உன்னோட ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வந்துட்டு சீக்கிரம் செலக்ட் பண்ணுங்க. சரி ஸ்வேதா. ஓய், என்ன ராம், நம்மள தனியா விட்டுட்டு போயிட்டாங்க? அதான் நிச்சயமாக போதே, இன்னும் என்ன? அப்படிங்கிறியா? சரி, நீ போய் எனக்கு எந்த சாரி நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு நான் என்னோட ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்துடுறேன். போ போ. என்னடா அபிக்குட்டி, அப்படியா? சரி, பட்டு சரியோட எடுத்து இந்த சலையும் பேக் பண்ணிடுவோம். ஓகேவா ராம்? இந்த சாரியும் சேர்த்து எடுத்துக்கவா? தாராளமா. இது மட்டும் இல்ல, உனக்கு என்னென்ன பிடிச்சிருக்கோ எல்லாத்தையுமே எடுத்துக்கோ. சரி ராம், 5 மினிட்ஸ் வந்துடுறேன். போமா. அண்ணே, எந்த மாதிரி மாடல் வேணும்னு சொல்லுங்க. நீங்க சொல்ற மாதிரி நான் எடுத்து காமிக்கிறேன். மாடலா? ஏன் செல்லமா, மாடல்னா என்ன? மாடல்னா என்னன்னே தெரியாம சேலைய நான் தான் செலக்ட் பண்ணுவேன்னு வந்து நின்னுக்கிட்டு இருக்க. மாடல்னா தான் என்னன்னு தெரியாது. எப்படி பார்க்க அழகா இருந்தா அதை ஓகே சொல்லிடுவேன். தமிழ், அதத்தான் எப்போ ஓகே சொல்லுவீங்க? கிட்டத்தட்ட அவரும் பாவம் ஒரு 10-15 சேலை எடுத்து காமிச்சிருப்பாரு. எதையுமே ஆஹான்னு சொன்னா அவர் கேக்குற மாதிரி எந்த மாடல், எப்படி கலர், அதையாவது சொல்லுங்க. ராஜு, அதெல்லாம் தெரிஞ்சா நான் எங்க அவரை போட்டு டார்ச்சர் பண்ண போறேன்? அவர் எல்லா சிலையும் எடுத்து காமிச்சுக்கிட்டே இருக்கட்டும். எனக்கு எது பிடிச்சிருக்கோ அதுக்கு நான் ஓகே சொல்றேன். நமக்கு வாய்க்கிறது பூரா இப்படித்தான்ப்பா வாய்க்குது. இந்த கஸ்டமர்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ற கஷ்டம் இருக்கே. ஐயோ, இப்பதான் ஒரு குரூப்பிட்ட இருந்து தப்பிச்சு வந்தேன். பிங்கு பிங்குங்குதுக, எப்படியாவது சமாளிச்சு எடுக்கட்டோன்னு ஆளை மாத்தி விட்டு இங்க வந்தா அவங்களாவது கலரை சொல்லிட்டாங்க. இவங்க ஐயோ, இன்னைக்கு நான் என்ன கஷ்டப்பட போறேனோ. டேய் தமிழ், உனக்கு என்னடா தெரியும் சேலைய பத்தியெல்லாம்? நீ பேசாம இந்த பக்கம் வா. ஹாசினிக்கு எது பிடிச்சிருக்கோ அவ எடுத்துக்கட்டும். மாமா, இல்ல எனக்கு எது பிடிச்சிருக்கோ அதுதான் எடுப்பேன். டேய் தமிழ், என்ன எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? பின்ன என்னையும் கண்டிப்பா வரணும்னு சொல்லி கூட்டிட்டு வந்தீங்கல்ல. அப்பனா இன்னைக்கு நான் எடுக்கிறதா சேலை. அததான் என் செல்லம்மா நிச்சயத்துக்கு கட்டணும். சரிதான்டா, இன்னைக்கு வீட்டுக்கு போன மாதிரி தான். தம்பி, நீ எடுத்து காமி. ஏன் மச நிக்கிற?
ஏதோ மாடல்னு சொன்னீங்க. இப்போ உள்ள என்னென்ன மாடலோ எல்லாத்தையும் எடுத்து காமி, நான் பாத்துக்கிறேன். எல்லாத்தையும் எடுத்து காமிக்கவா? சரியா போச்சு. எடுப்பா, எடுத்து காமி. இத வாரேங்க. இந்த சேலை பாக்குறீங்களா? இந்த மாதிரி மாடல் எடுத்து காமிக்கவா? இது ஆஹா வேற வேற. ம் இத பாருங்க. நிச்சயத்துக்குன்னு சொல்றீங்க, இந்த மாதிரி சேலை எடுங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. அப்புறம் போட்டோக்கெல்லாம் சூப்பரா விழுகும். நல்ல கலரு. தம்பி, நீ சேலை எடுத்து மட்டும் காமி. நல்ல கலரா, போட்டோவுக்கு நல்லா விழுகுமா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரிண்ணே, இந்த மாதிரி சேலை எடுக்கவா? இந்த சேலை ரொம்ப வெயிட்டா இருக்கிற மாதிரி இருக்கு. வேண்டாம் வேண்டாம், வேற எடுத்து காமிங்க. சரிங்க. இங்க பாருங்க, இந்த சேலை பாக்குறீங்களா? இந்த சேலை ரொம்ப வெயிட்டாலாம் இருக்காது. சாஃப்ட் சில்க் தான். சேலைய கட்டிக்க மடிப்பு வைக்க ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி பாக்குறீங்களா? லேஸ் வெயிட்னா ஓகே தான். ஆனா டிசைன் ரொம்ப கொசமொசன்னு இருக்கு. அது மாதிரி இந்த கலர் எனக்கு பிடிக்கல. வேற எடு தம்பி. இன்னும் வேறயா? ஐயோ ஈஸ்வரா, இந்த மாதிரி கலர் பிடிச்சிருக்கு, மாடல் பிடிச்சிருக்கு, இதுல டிசைன்ஸ் எடுத்து போடுங்கன்னா நிறைய எடுத்து போடலாம். எந்த டிசைனே சொல்லாம அதை எடுத்து போடு, இதை எடுத்து போடுனா இன்னைக்கு செத்தாண்டா சேகரு. மாமா, ஏய் மாமா. என்னடி? ஏய் மாமா, என்ன நடக்குது? அதுதாண்டி எனக்கும் தெரியல, பாத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா மாமா. ஏமா? மாமா, இந்த மாதிரி நின்னு எந்த ஒரு ஹஸ்பண்டாவது பொண்டாட்டிக்கு சேலை செலக்ட் பண்ணுவாங்களா? ஏன் இதுல என்ன ஆச்சரியம்? பாருங்க மாமா, அது பிடிக்கல, இது பிடிக்கல, இது வெயிட் ஆனது, இது லேஸ் ஆனது, எத்தனைய பார்த்து பார்த்து செலக்ட் பண்றாங்கன்னு ஹாசனி கொடுத்து வச்சவ மாமா. இந்த மாதிரி சேலையை செலக்ட் பண்றதுக்குலாம் ஒரு திறமை வேணும். எது 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 வேணும்? திறமை மாமா, திறமை. இது திறமை இல்லம்மா, தெரியாமை. தெரியாமையா? ஆமாண்டி, சேலைய பத்தி தமிழுக்கு எதுவுமே தெரியல. இருந்தாலும் எனக்கு பிடிச்ச சேலை வர்ற வரைக்கும் நான் பாப்பேன்னு நின்னு பாத்துக்கிட்டு இருக்கான். எப்போ தமிழோட கண்ல அவனுக்கு பிடிச்ச சேலை சிக்கி அதுதான் வேணும்னு சொக்கி எடுக்கிறானோ அது வரைக்கும் நாமெல்லாம் பாவமா. பாவமா? ஆமாண்டி, இவ்வளவு நேரம் எப்படி நிக்க முடியும்? நின்னுதான் ஆகணும், வேற வழி. ஏன் பாப்பால? என்னடி சிரிக்கிற? இல்ல, தங்கச்சிக்காக எதெல்லாம் மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கு. உண்மைதான். சரி சரி மாமா. என்னடி வீட்லலாம் அப்படி மாமா மாமான்னு கொஞ்சாத. எங்கேயாவது வந்த இடம் போன இடத்துல பக்கத்துல நின்னுக்கிட்டு மாமா மாமான்னு. மாமா. ஐயோ ஏமா? முடியல மாமாவால, சொல்லுமா. அது இல்ல மாமா, நமக்கு எப்போ சேலை எடுப்போம்? நமக்கா? அடியே. ஐயோ சாரி 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 மாமா, எனக்கு எப்போ சேலை எடுப்போம்? உனக்கா? இப்பவே எடுத்துடலாம். இப்பவே வா? ஆமாண்டி, தமிழ் இப்பவே ஒரு 10-15 சேலை பார்த்திருப்பான். இன்னும் ஒரு 50-60 தாண்டும். அதுல எது பெஸ்டா இருக்கோ நம்ம பார்த்து புடிச்சுக்கலாம். என்னங்க மாமா, தமிழ் வேண்டான்னு சொல்ற சேலையில எனக்கு செலக்ட் பண்ணுவீங்களா? ஆமாண்டி. அதெல்லாம் முடியாது, எனக்கு ஃப்ரெஷ்ஷா வேற சேலை தான் பார்க்கணும். ஃப்ரெஷ்ஷாவா? ஆமா, ஏற்கனவே தமிழ் எல்லாம் பார்த்து வேண்டான்னு சொன்ன சேலையை எனக்கு வாங்குவீங்களா? மாமா, எனக்கு நியூ மாடலா, எல்லாத்த விட பெஸ்டா, செம்மையா, நறுக்கன்னு நச்சன பக்காவா ஒரு பட்டு சேலை எடுத்து கொடுங்க. அடி பாவி, நீ தமிழுக்கு மேல வருவ போல. அவ்வளவுதானா? இன்னைக்கு நாள் ஃபுல்லா சேலை மட்டும் தானா? அவ்வளவுதான். இன்னைக்கு தூக்கத்துல கூட சேலை தான் கனவுல வரும். அந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஏய் மாமா. என்னங்க மாமா? என்னடி? என்ன மாமா யோசிக்கிற? ஓகேவா, எனக்கு பக்காவா செலக்ட் பண்ணி கொடுப்பீங்களா? சூப்பரா செலக்ட் பண்ணிடுவோம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. தமிழோட பர்ச்சேசிங்க முடிச்சுக்கட்டும், அப்புறம் நம்மளோட பாத்துக்கலாம். ஓகே மாமா. இவரோட பர்ச்சேசிங் முடிக்கவே இன்னைக்கு ஈவினிங் ஆயிடும். அடுத்து நம்மளோடது. இன்னைக்கு ஃபுல்லா இந்த கடைக்கு காவாக்காரே நான் தான். ஹாய் ராஜு, இங்கதான் இருக்கீங்களா? ஹே திரு, சக்தி, வாங்க வாங்க. வந்துட்டோங்க, நாங்க அப்பவே வந்துட்டோம். வாவ் சூப்பருங்க, அப்பவே வந்துட்டீங்களா? வந்தாச்சுங்க. நீங்க? நாங்க காலையில கடை திறந்ததுமே வந்துட்டோங்க. ஓ சூப்பர் சூப்பருங்க. சாரி எல்லாம் செலக்ட் பண்ணியாச்சா? எல்லாம் எடுத்துட்டீங்களா? ஐயோ அதுங்கள எப்படிங்க? காலையில நாம தான் ஃபர்ஸ்ட் வந்தோம். கடையை போட்டும் போது நாம தானே கடைசி போனோம். அட அட, ஆமா ஆமா கரெக்ட் தான். ஆமா ஆமா ரொம்ப கரெக்ட் தான். ஏன்னா இதான உலக வழக்கம். ஹாய் தமிழ்.
புது மாப்பிள்ள எப்படி இருக்கீங்க? இப்பெல்லாம் ரொம்ப பிஸி போல, பார்க்கவே முடியறது இல்ல. எங்க திரு, டெய்லி வழக்கம் போல ஆபீஸ் விட்டு வந்ததும் நம்ம கண்ணா அவங்கிட்ட பேசியே நேரம் போகுதுங்க. ஆமா ஆமா, ரெண்டு புது மாப்பிள்ள ஒண்ணு சேர்ந்திருக்கீங்க, நேரம் போகாமையா இருக்கும். ஐயோ திரு, நீ வேற என்ன டார்ச்சர் பண்றான் திரு. லவ்ல அவனுக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம் இருக்கான். உனக்கு ஏதாவது விவரம் வேணா என்கிட்ட கேட்டுக்கோடான்னு டார்ச்சர் பண்றான். என்ன தமிழ் சொல்ற? ஆமா திரு, டெய்லி என்ன சாக அடிக்கிறான். திரு ஒரு நாள் உனக்கு கால் பண்றேன். கண்ணா என்கிட்ட பேசிட்டு இருக்க முதல்ல என்னெல்லாம் சொல்றான்னு நீ ஏன் கேளு. ஓ, பயபுல அவ்வளவு தூரம் பேச ஆரம்பிச்சிட்டானா? கால் பண்ணு தமிழ், பாத்துக்கலாம். கண்டிப்பா திரு. நிச்சயத்துக்கு சாரி எடுத்தாச்சா? ஆஹா இல்ல திரு, பாத்துக்கிட்டே இருக்கேன். எங்க இன்னும் எனக்கு பிடிச்ச சாரி கண்ணுல படட்டும், உடனே தூக்கிடுவான். தூக்கிடலாம். தம்பி நீ ஏன் பாத்துட்டு இருக்க? சேலை எடுத்து காமி. பாருங்க காமிக்கிறேன். அண்ணா நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? சேலை தாங்க பாக்கணும். இதோ எங்க வீட்டுல வருவாங்க, நீங்க எடுத்து போடுங்க, அப்படியே பாத்துக்கிறோம். சரிங்க. அண்ணா இந்த சாரி பாக்குறீங்களா? இது டிஷ்யூ சாரிங்க, லாங் பார்டர், இப்போ உள்ள மாடல், செம்ம ரீச்சிங்க. இதுல நிறைய கலர் அவைலபிளா இருக்கு, காமிக்கவா? இதுல சக்தி, ஸ்வேதாமா வா வா, அண்ணியும் அப்படியே கூப்பிடு. இதுவும் சாரி செக்ஷன் தான், இங்கே வந்து பாருங்க. ஓ அப்படியா? ஓகே ஓகே. வாசுகி இங்க வா. வாவ், இங்க சூப்பரா இருக்கு சக்தி. ஹாய் ஸ்வேதா. ஏய் ஹாசினி. ஹாய் பூமாரி. நீங்க தான் இங்க இருக்கீங்களா? ஆமா ஆமா, சேலைய பாக்குறேன், எங்கள பார்க்க மாட்டேங்கற. ஐயோ சாரி ஹாசினி, இந்த சாரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததா, சாரியை பார்த்துட்டே வந்தேன், உங்களை கவனிக்கல. ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். எந்த சாரி பிடிச்சிருக்கு எடு. இதோ இந்த சாரி சூப்பரா இருக்கு. ஆனா இந்த மாடல்ல வேற கலர் இருக்கா? இருக்குமா, இதை எடுத்து காமிக்கிறேன். எடுத்து போடுங்க. சக்தி, நான் இந்த மாதிரி சாரி பார்க்கவா? பாருமா, உனக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கோ. சரி சக்தி, ஆனா கலர் எடுத்து காமிங்க. இதோ பாருங்க, சாரி கலர் பார்டர் கலர் சேஞ்சஸா தான் வரும். சாரி டிசைன்ஸும் வேற வேற தான். ஓ சூப்பர்னா, இந்த கிரீன் அழகா இருக்கு. சக்தி இது ஓகேவா? எனக்கு இந்த கிரீன் ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு பிடிச்சா எடுத்துக்கோமா. ஸ்வேதா, அந்த பிஸ்தா கிரீன் ரெட் கலர் பார்டர் நல்லா இருக்கு, அதையும் எடுத்து வை. வாசுகி வந்தா கேப்போம். சரி திரு, ஆனா இந்த ரெண்டு கிரீன் எடுத்து தனியா வைங்க. சரிமா. ஏய் தமிழ், சொல்லு செல்லமா. எனக்கு இந்த சாரி ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த பிங்க் கலர் பிரவுன் கலர் பார்டர் செம்ம அழகா இருக்கு. நாம அந்த சாரி எடுத்துக்கலாமா? ஐயே இதுவா? தமிழ் நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. இதெல்லாம் என்ன சாரி, உனக்கு இதை விட சூப்பரா எடுத்து கொடுக்கறேன். தமிழ், ஐயோ இது ஒரு மாதிரி மொடன்னு இருக்கும், துணிய பார்த்தா தெரியலையா? ஸ்வேதாவே பாவம் விவரம் தெரியாம எடுக்கிறாங்க. யாரு உங்களுக்கு தெரியுது? ஸ்வேதாக்கு விவரம் தெரியல. சரிதான். இப்ப பாரு, என்ன இந்த சாரி ரேட்டு 2000 ரூபாய்க்குள்ள இருந்தா எடுக்கலாம், அதுக்கு மேல இருந்தா வேஸ்ட். அத ஸ்வேதாக்கு நாம தான் புரிய வைக்கணும். என்னது புரிய வைக்க போறியா? ஆமா செல்லமா, ஒரு நிமிஷம் பொறு. தம்பி, இந்த சாரி ரேட் எவ்வளோ? இதுவா சார்? 4200. என்னது 4200? 4200க்கு செம்ம ஒர்த்து சார். இந்த சாரிக்கு மேட்சிங் பிளவுஸ் தச்சு நீங்க நீட்டா கட்டினீங்கன்னா ஒரிஜினல் பட்டே தோத்துடும், அவ்வளவு அழகா இருக்கும். நாங்க மேட்சிங் பிளவுஸ் தச்சு நீட்டா கட்டுறதுக்கு உங்களுக்கு எதுக்குங்க 4200 ரூபாய் கொடுக்கணும்? சபாஸ், சரியான கேள்வி. ஏ மாமா நீ வேற, இன்னைக்கு தமிழ் பண்ற அலப்பறையில அந்த கடையில ஒர்க் பண்ற அண்ணா எனக்கு இனி இந்த ஜாப்பே வேணான்னு ஓட போறாரு. அது சீக்கிரத்துல நடக்குமா? ஐயே என்னண்ணா இப்படி சொல்லிட்டீங்க? 4200க்கு செம்ம ஒர்த்தான சாரினா, இது எங்க ஷாப்ல தான் இவ்வளோ ரேட் கம்மி. இதே இது நீங்க ஷோரூமுக்கு போனீங்க கண்டிப்பா 6000 வரைக்கும் சொல்லுவாங்க. ஐயே 4200க்கே ஒர்த் இல்லைங்கிறேன், அது என்னங்க 6000? என்னடா நடக்குது? எக்ஸ்பீரியன்ஸோ என்ன கழுத கன்றாவியோ. பொண்ணுங்களையா சேலை எடுக்க விட்டா கூட காலையில போயிட்டு கடை ஃபுல்லா சுத்தி ஈவினிங் குள்ள வீட்டுக்கு வந்துருவாங்க. ஆனா நம்மளெல்லாம் நம்பி கூப்பிட்டு வந்திருக்காங்க பத்தியா? எல்லா பொண்ணுங்களையும் சொல்லணும். ஏன் இதோ தமிழ் மாதிரி வியாக்கானம் பேசிக்கிட்டு இருந்தா சேலை எடுத்த மாதிரி தான். அத சொல்றியா? இப்ப பாரு, தமிழ் பேசின பேச்சுக்கு என் ஸ்வேதாமா சாரியே வேண்டான்னு சொல்ல போறா. என்னடா சொல்ற? இதான் பொண்ணுங்களோட மைண்ட் செட்டேவும். இப்ப பாரு. தமிழ் என்ன சொல்றீங்க? 4000க்கு இந்த சாரி ஒர்த்து கிடையாதா? ஆஹா, சாரிய பாருங்க, மொடன்னு இருக்கு. இதெல்லாம் நேரா மடிப்பு வச்சு கட்ட முடியுமா? இந்த சாரிக்கு ரேட் ரொம்ப அதிகங்க. அப்படியா? ஜோலி முடிஞ்சு. சாரினா பார்க்க நல்ல லுக்கா ரிச்சா இருக்கணும், ஆனா ரேட்டு ரொம்ப சீப்பா இருக்கணும். சீப் அண்ட் பெஸ்டா இருக்கணுங்க. அந்த மாதிரி சாரி தான் நமக்கு ராயல் லுக் கிடைக்கும்.
அண்ணா நம்ம வீட்டு மாப்பிள்ளை எப்படி? பார்த்து வியந்துட்டேமா. என்னண்ணா? வியந்து மயங்கிட்டேமா. அண்ணா இதுக்கு மேல தாங்காதுமா. உனக்கு பிடிச்சத ஏதாவது உன்னை தமிழ்கிட்ட சொல்லி எடுத்துட்டு வா. வீட்டை பார்த்து போலாம். சரிண்ணா. சீக்கிரம். நீ சாரி எடுக்கல, இங்க இருக்கிற யாரையும் தமிழையும் எடுக்க விட மாட்டான். அப்புறம் நிச்சயத்துக்கு மண்டபத்துக்கு கூட நம்ம நேரா போக முடியாது. போமா, ஏதாவது ஒன்ன செலக்ட் பண்ணு. சரிண்ணா. பூமாரி போ, உனக்கு பிடிச்ச சாரி ஏதாவது செலக்ட் பண்ணு. அப்படியே அம்மா சொன்னாங்களே, அம்மாவுக்கு, அத்தைக்கு, பாலா அத்தைக்கு எல்லாத்துக்கும் ஒவ்வொன்னு எடுத்துரு. சீக்கிரம் எடுக்க ஆரம்பி, அப்பதான் வீட்டுக்கு போக முடியும். எல்லாரும் இப்படியே நின்னுகிட்டே இருக்க வேண்டியதான். சரிங்க. போ போ, டக்குன்னு கிளம்ப. ஓகே ஓகே. சக்தி, அங்க இந்நேரம் சிவானி சேலை எடுத்துப்பா. வாசுகிய வர சொல்றேன். இந்த செக்ஷன்ல நல்ல நல்ல சேலை தான் இருக்கு. ஏதாவது உன்னை செலக்ட் பண்ண சொல்லி சீக்கிரம் வீட்டுக்கு போலாம். சரி திரு, அண்ணிய கூட்டிட்டு வா. சீக்கிரம் சாரி எடுத்துட்டு கிளம்பலாம். தம்பி, ஏதோ மாடல் கீழன்னு சொன்னியே, எடுத்து போடு. சிவானி, நான் வேண்டான்னு சொல்ல எனக்கு போய் வேஷ்டி சட்டை எடுத்திருக்க. நான் இது வரைக்கும் வேஷ்டி சட்டை யூஸ் பண்ணதே இல்லம்மா. பரவாயில்ல ராம், நிச்சயத்துக்கு யூஸ் பண்ணு. நான் உன்னை வேஷ்டி சட்டையில பார்த்தது இல்லைல. அதுக்காக ராம் நல்லா இருக்கும் ராம். சரி, உனக்கு சாரி பிடிச்சிருக்கா? ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண கொடுத்துருவேல? கொடுக்காம எப்படி? இப்போ வீட்டுக்கு போகும்போதுல கொடுத்துட்டு போயிடுவேன். நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கு. ஆமா ராம். சிவானி, ஆனாலும் நீ பெரிய கேடி தெரியுமா? கேடியா? ஆமா, கல்யாணமே பண்ணிக்க கூடாதுன்னு இருந்த என்ன கொஞ்சம் கொஞ்சமா பேசி என் மனசையும் கரைச்சு இப்போ நிச்சயம் வரைக்கும் இழுத்து கொண்டு வந்துட்டேல. ஆமா ராம், அப்படியே கல்யாணம் வரைக்கும் கூட்டிட்டு போயிடுவேன். அப்புறம் இது நம்ம உலகம். நீ, நான், நம்ம அபிக்குட்டி 3 பேரும் எப்பவும் சந்தோஷமா இருக்கலாம். கண்டிப்பா. கடவுள் எப்போதும் ஒரு சான்ஸ் தான் கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க. எனக்கு ஸ்பெஷலா 2வது சான்ஸ் கொடுத்திருக்காரு. இந்த வாழ்க்கையை விட்டுற மாட்டேன். சந்தோஷமா வாழ்ந்து காமிக்கிறேன். சரிம்மா, நீ உங்க அண்ணனுங்க கூட வீட்டுக்கு போயிருவேல? நீ ராம் கிளம்ப போறியா? ஆமாமா, ஆபீஸ்க்கு பர்மிஷன் கேட்டுதான் வந்தேன். ஏன்னா நாளையில இருந்து லீவ் சொல்லிட்டேன். அதனால நான் இப்போ போகணும். அப்பா கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டு அப்படியே ஆபீஸ் போயிட்டு வரேன். நீ அண்ணனுங்க கூட பாத்து போ. எதுக்கு ராம்? பாப்பாவை என்கிட்ட கொடு. ஏன் அபிக்குட்டியை நான் பாத்துக்கிறேன். நீ ராம், நான் சொல்லணும்னு நினைச்சேன். அபிக்குட்டிக்கு ஹேர் கட் பண்ணலாமா? ஹேர் கட்டா? ஆமா ராம், குட்டி பிள்ளைல இப்படி இழுத்து வாரி ரெட்டை சடை போட்டு விட்டுருக்க. இன்னும் கொஞ்சம் வளர்ந்தோன்னா முடிய வளர்த்துக்கலாம். இப்ப அழகா ஹேர் கட் பண்ணலாம். ப்ளீஸ் 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 ராம், பாப்பாக்கு ஹேர் கட் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. ஓ இஷ்டமா? ராம் தேங்க்ஸ் ராம். ஏய், தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு சொல்ற? ஓகே ஓகே, திரும்ப தேங்க்ஸை கொடுத்துரு. சரி அபிக்குட்டியே என்கிட்ட கொடு. நான் ஸ்வேதா கூட போய் பாப்பாக்கு ஹேர் கட் பண்ணிட்டு அங்க நம்ம வீட்டுக்கு வந்துடுறேன். சரிம்மா. அபிக்குட்டி, பாப்பாவுக்கு ஹேர் கட் பண்ணலாமா? ஆமா அபிக்குட்டி, பாப்பாவுக்கு முடி நிறைய இருக்குல்ல, அத அழகா அளவா வெட்டி விடுவோம். பாப்பாவுக்கு சூப்பரா இருக்கும். என்னம்மா யோசிக்கிற? ஹே ராம், நாம என்ன சொன்னாலும் அபிக்குட்டி சரின்னு கேக்குறா. அதுக்காகவே நாம 2 பேரும் அவளுக்கு எது செஞ்சாலும் பெஸ்டா செய்யணும். ஓகேவா? சரிம்மா. சரி ராம், நீ கிளம்பு. அபிக்குட்டியை நான் பாத்துக்கிறேன். ஏய், என்ன பாத்துக்கிட்டே இருக்க? ஹே ராம், என்னை ஜங்குட்டில் நீயே நிற்கிறாய் பெண்ணே, நெற்றி போட்டில் தீயை வைக்கிறாய், கட்டி போட்டு காதல் செய்கிறாய், முதுகில் கட்டெரும்பு போல எழுகிறாய். ராம். சிவானி. என்ன ராம், பகல் கனவா? லைட்டா. என்னது லைட்டாவா? என்ன ராம், பகல் கனவு பழிக்காது தெரியும்ல. போதும் போதும். ஏற்கனவே நான் கண்ட கனவுக்கு விட தெரியாம உட்காந்துட்டு இருக்கேன். இதுல இதுவும் கனவா? கனவுலாம் காணலாமா? சும்மா அப்படியே கொஞ்சம் நினைச்சு பார்த்தேன், அவ்வளவுதான். சரி சரி, என்ன கனவு கண்ட? கனவா? கனவு இல்லைன்னு சொன்னேன்ல. இல்ல இல்ல, ஏதோ ஒரு கனவு கண்டேன், அதுக்கு விட தெரியலன்னு சொன்னியே. அது என்ன அந்த கனவு? இப்போ ஒன்னு நினைச்சு பார்த்தேன்னு சொன்னேன்ல, அது என்னன்னு கேட்க வேண்டியதானே? அது நீ என்ன நினைச்சு பார்த்திருப்பேன்னு எனக்கு தெரியும். தெரியுமா? என்ன நினைச்சேன்? அது அது நீ சொல்லு, என்ன கனவு கண்ட? ஓய், நீ சொல்லு, நான் சொல்றேன். நீயும் சொல்ல வேண்டாம், நானும் சொல்ல வேண்டாம். நான் கிளம்புறேமா? ஏய் ராம், என்கிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு அப்படி என்ன கனவு? அது சொல்லு ராம். அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே.
ஏ ராம், ஏதாவது தப்பா கனவு கண்டியா? ஏதா இருந்தாலும் சொல்லு. ஏதாவது தப்பா இருந்தாலும் சொல்லிடு. நான் மனசு கஷ்டப்படுவேன்னு சொல்லாம இருக்காத. கடைசியில எனக்கு எல்லாம் தெரிஞ்சதுன்னா, அதுவும் நீ இல்லைன்னு ஏதாவது ஒரு நிலைமை வந்துச்சுன்னா செத்துருவே ராம். நீ தான் எனக்கு எல்லாம் மனசுல நினைச்சிட்டேன். கண்டிப்பா இதை என்னால மாத்திக்க முடியாது ராம். சொல்லு, என்ன கனவு கண்ட? ஏய் சிவானி, ஏன் எப்பவும் நம்பிக்கை இல்லாமே பேசுற? நான் சும்மா கணவன் விளையாட்டா தான் சொன்னேன். அது பெருசா ஒண்ணும் விஷயம் இல்ல. நாளைக்கு ஒரு நாள் தான், மறுநாள் நம்ம நிச்சயம். அடுத்து சீக்கிரமே கல்யாணம் நடக்க போகுது. ஏன் எப்பவுமே பாசிட்டிவா யோசிக்காம நெகட்டிவாவே திங்க் பண்ற? அது ஒண்ணு இல்ல ராம். பாசிட்டிவா யோசிக்கிற மாதிரி என்னோட திருவண்ணா ஒன்ன அபிக்குட்டிய பாக்குறதுக்கு முன்னால நான் சந்தோஷமா இருந்ததில்ல ராம். என் திருவண்ணா எனக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் தான் சக்தி அண்ணா என்ன புரிஞ்சுக்கிட்டான். அப்புறம் ஸ்வேதா, அப்புறம் தான் வாசுகி, சாதனா, ஹாசினி, நந்தினி ஓவராலா என்ன புரிஞ்சுக்கிட்டு எனக்குன்னு வர ஆரம்பிச்சாங்க. ஆனா இப்போ என் லைஃபே நீதானு உன்னை மட்டுமே நினைச்சிட்டு இருக்கேன். அதான் ராம், எதுவும் நினைச்சுக்காத. நான் சொன்னதான், நீ ஏன் என்ன வேண்டான்னு சொல்லி போடான்னு விரட்டினாலும் திரும்ப திரும்ப உன்கிட்ட தான் வருவேன். எனக்கும் என் லட்டுமாக்கும் நீ தான் எல்லாம் முடிவு பண்ணிட்டேன். இனி நீ ஏன் என்னை விட்டுட்டு போனாலும் நான் உன்னை விட மாட்டேன். இது என் லட்டுமா மேல சத்தியம். ஹே ராம், ஏன் இப்படி பண்ற? அபிக்குட்டி மேல போய் நீ என்ன நம்புறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல. அதுக்காக நாம 3 பேரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதான். இதனால ஒண்ணும் ஆகாது. இங்க பாரு, உன்னை பாக்குறதுக்கு முன்ன இந்த உலகத்திலே ரொம்ப கஷ்டப்படுறவன் யாருன்னு கேட்டா என்னதான் சொல்லணும்னு அவ்வளோ என் லைஃப நினைச்சு நான் கவலைப்பட்டிருக்கேன். ஆனா உன்னை பார்த்த பிறகுதான் தெரியுது, யாருமே இல்லாம நான் கஷ்டப்பட்டதை விட எல்லாரும் சுத்தி இருந்து நீ கஷ்டப்பட்டதா அதிகம்னு. நான் ஒருத்தன் உனக்கு அம்மாவா, அப்பாவா, ஃப்ரெண்ட்ஸா, லவ்வரா, ஹஸ்பண்டா எல்லாமா இருக்கேன். இதோட உன் கவலையை விடு. உன் மன பயத்தை விடு. புரியுதா? சரி ராம். ஏ சிவானி, உங்க அம்மாவை நினைச்சு பயப்படுறியா? ராம், சொல்லு, உங்க அம்மாவை நினைச்சுதானே பயப்படுற? அது இனி யாருக்காகவும் எதுக்காகவும் பயப்படாத. நான் பாத்துக்கிறேன். புரிஞ்சதா? சரி ராம். லட்டுமா, அம்மாவை திட்டலாம் இல்லடா. உங்க அம்மாவுக்கு ஒரு சில விஷயம் புரிய மாட்டேங்குது. அப்பா புரிய வச்சேன், அவ்வளவுதான். சரிடா கண்ணு, அப்பா இனி கோபமா பேசல. அபிக்குட்டி, என்ன ஒண்ணு இல்ல. மூஞ்ச பாரு, எப்ப பாரு எதையாவது நினைச்சுக்கிட்டு. வா சீக்கிரம் நம்ம வீட்டுக்கு தானே வருவ. அப்புறம் உன்ன கவனிச்சுக்கிறேன். என்ன ராம்? திரும்ப ஒருக்க சொல்லணுமா? உடனே சிரிப்பா பாரு. சிவானி, சொல்லு ராம். உனக்கும் லட்டுமாவுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்ல. ஏன் அப்படி சொல்ற? ஆமா, எந்த நேரம் அழுகுறீங்க, எந்த நேரம் சிரிக்கிறீங்க, எப்போ கோபப்படுறீங்க, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இவ்வளவு நாளும் என் லட்டுமா வச்சு சமாளிச்சேன். இப்போ உன்னையும் சேர்த்து. என் பாடு கொஞ்சம் திண்டாட்டம் தான். ஏய் ராம், எங்க ரெண்டு பேத்தையும் என்ன நினைச்ச? குழந்தைங்க நினைச்சேன். அப்படியெல்லாம் நினைக்காத. சிரிக்காத. அப்படி நினைக்காத மாதிரி நீ நடந்துக்கோ. எப்ப பாரு எதையாவது நினைச்சுக்கிட்டு, அழுதுகிட்டு, இல்ல கவலைப்பட்டுக்கிட்டு. இன்னொரு தடவை இந்த மாதிரி ஏதாவது பேசு, இல்ல கவலைப்படு. என்ன பண்ணுவ? பலார்னு ஒண்ணு கொடுப்பேன். ராம், அடிப்பியா? கண்டிப்பா. இதே மாதிரி உனக்கு விளக்கம் சொல்லிலாம் புரிய வைக்க முடியாது. நீ பலார்னு கண்ண பாலுக்கு ஒண்ணு கொடுத்துற வேண்டியதான். சரிதான். ஒழுங்கா மெச்சூரா கொஞ்சம் ரொமான்டிக்கா பேசினா வேற ஏதாவது கொடுக்கறேன்னு சொல்லுவான். நாமளும் எதிர்பார்க்கலாம். எப்ப பாரு அழுது வடிஞ்சுக்கிட்டு இருந்தா இதுதான் கிடைக்கும். ஓய், சொல்லு ராம். என்னாச்சு அதுங்குள்ள? ஒண்ணு இல்ல. சரிந்தா, லட்டுமாவை குடி. பார்லர் கூட்டிட்டு போன்னு சொன்னா கவனமா கூட்டிட்டு போ. வீட்டுக்கு போயிட்டு எனக்கு கால் பண்ணு. நான் ஆபீஸ் கிளம்புறேன். சரி ராம். என்ன? ஒண்ணு இல்ல. லட்டுமா, அம்மா கூட கவனமா போ. அப்பா ஆபீஸ் போயிட்டு வரேன். உங்க அம்மா உனக்கு மேல குழந்தையா இருப்பா. கவனமா வீட்டுக்கு கூட்டிட்டு போ. சரிதான் சிவானி, உனக்கு இந்த அசிங்கம் தேவைதான். ஆனாலும் இதுக்கு மேல யாராலையும் அசிங்கப்படுத்த முடியாது. சிவா, அண்ணா கிளம்பலாமா? எல்லாருக்குமே ட்ரெஸ் எடுத்து முடிச்சாச்சு. சரிண்ணா. திரு, எங்களுக்கு எடுத்த ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் நான் அமௌண்ட் பே பண்ணி வாங்கிட்டேன். வேற ஏதாவது நிச்சயத்துக்கு என்னென்ன பண்ணணுமோ சொல்லிடுங்க, நான் அதை கரெக்டா பண்ணிடுறேன். ஓகே ராம். அப்பா என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுட்டு நான் உங்ககிட்ட சொல்றேன். சரி திரு. அப்புறம் திரு, நான் ஆபீஸ் போனோம், கிளம்புறேன். சிவானி அபிக்குட்டி அவகிட்ட இருக்கட்டும்னு சொன்னா. இருக்கட்டும், நாங்களா இருக்கிறோம்ல, பாத்துக்கிறோம். சரி திரு, நான் கிளம்புறேன். சிவானிய பார்த்து கூட்டிட்டு போங்க.
சரி ராம், பயப்படாதீங்க. எங்கேயும் விட்டுட்டு போயிட மாட்டோம், தொலைக்கவும் மாட்டோம். கரெக்டா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடும். இல்ல திரு, அதுக்காக இல்ல. எதுக்கெடுத்தாலும் பயந்துகிட்டு ஏதாவது பேசிக்கிட்டு தான் இருக்கா. அதுக்காக தான் சொன்னேன். ஓ அப்படியா? அது ஒண்ணு இல்ல ராம். அவளோட பயம் கல்யாணம் முடியற வரைக்கும் இருக்கும். அப்புறம் அவளே நினைப்பா எதுக்காக நம்ம இப்படி எல்லாம் பயந்துகிட்டு இருந்தோன்னு. கண்டிப்பா கண்டிப்பா தீரு, உண்மைதான். இப்ப அவ புரிஞ்சுக்கிற மாதிரி இல்ல. சரி தீரு, நான் கிளம்புறேன். நீங்க பாத்துக்கோங்க. சரி ராம், கிளம்புங்க. லட்டுமா, அம்மா கிட்ட சேட்டை பண்ணாம இரு, சரியா? அப்ப நைட்டு சீக்கிரம் வந்துடுறேன். இந்தா, வீட்டுக்கு போனதும் கால் பண்ணு. சரி ராம், பார்த்து போயிட்டு வா. ம் திருவானா, வா நாமளும் கிளம்பலாம். சரிம்மா. ராணி, வீரா, வா வீரா, கிளம்பலாமா? கிளம்பலாமா? எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேல? எல்லாமே பேக் பண்ணிட்டேன். ஓ சரிம்மா. ராணி, சொல்லு வீரா. இல்ல, ரொம்ப தூரம் டிராவல் பண்றது நீ வரலாமா? வேண்டான்னு சொல்லு, வீட்ல இருந்துரு. நானும் அம்மாவை மட்டும் போயிட்டு வரோம். வீரா, நோ ப்ராப்ளம். 4 மாசம் ஆயிடுச்சு. அது மாதிரி நம்ம ட்ரெயின்ல தான் புக் பண்ணிருக்கோம். ஒன்னும் பிரச்சனை இல்ல வீரா. உனக்கு உன் மனசுக்கு பிடிக்கலன்னா சொல்லு, நான் வீட்ல இருந்துக்கிறேன். நீ சொல்றதான். ஏய், நான் சொல்ல என்ன இருக்கு? உன்கிட்ட நான் இதெல்லாம் கேட்கணும்னு அவசியம் இல்ல. ஏன்னா உனக்கு எல்லாம் தெரியும். நீ இந்த மாதிரி நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்றதுதான். இருந்தாலும் கேட்டேன். நீ எனக்காக ஓகே சொல்லி வரக்கூடாதுல? இல்ல வீரா, நம்ம ட்ரெயின்ல தானே போறோம். அது மாதிரி 4 மாசம் ஆயிடுச்சு. அது மாதிரி நம்ம குழந்தை ஸ்ட்ராங்கா புடிச்சு நின்னுட்டான். இனி 10 மாசம் கம்ப்ளீட் ஆனதும் தான் வருவான். சரி ராணி, அப்பனா வா கிளம்பலாம். வீரா, சொல்லுமா. அண்ணியவும் கூப்பிட வேண்டிதானே? அண்ணி, சங்கவி, ராகவி எல்லாரும் போனா நல்லா இருக்கும். ஏய், நானா வேண்டாங்கிறேன். அக்கா தான் என்னமோ வரலைங்கிறா. இப்பதானே நான் பிள்ளைகளோட போயிட்டு வந்தேன், அதனால நீங்க மட்டும் போயிட்டு வா, நான் தோட்டத்தை பாத்துக்கிறேங்கிறா. இதுக்கு மேல நான் என்ன சொல்ல முடியும்? ராணி, அது மாதிரி நம்ம போனதும் இங்க கிளம்பி வர்ற மாதிரி இருக்கும். உடனே எதுக்கு பிள்ளைகளையும் இழுத்துட்டு கஷ்டப்படுத்திட்டு போனோம்? உன்னை கூட்டிட்டு போறதே எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் நாம கண்டிப்பா போகணுங்கிறதுக்காக தான் கூட்டிட்டு போறேன். சரி விடு, அவங்க இங்க தோட்டத்தை பார்த்து இருந்துக்கிடுவாங்க. வா வா, இப்ப கிளம்புனாதான் ட்ரெயினுக்கு போக கரெக்டா இருக்கும். சரி வீரா, நீ நம்ம ரூம்ல லக்கேஜ் எல்லாம் எடுத்துக்கோ. அத்தை கிளம்பிட்டாங்களான்னு பார்த்துட்டு கூப்பிடுறேன். சரிம்மா. இந்த மனுஷன் வந்திருக்காரான்னு பாரு. படிச்சு சொன்னேன், சீக்கிரம் வேலை முடிச்சிட்டு வாயா. நம்ம பொண்ணு நைட்டே அங்க வந்து தங்க சொல்லியிருக்கா. சீக்கிரம் கிளம்பி போலான்னு பாரு. இன்னும் வந்திருக்காரான்னு. பூமாரி வேற போனுக்கு மேல போன் பண்ணிட்டா, இன்னும் வரலையான்னு. இந்த மனுஷனை வச்சுக்கிட்டு. சரோஜா, வந்துட்டாரு. வாங்க வாங்க, இங்கதான் இருக்கேன். என்னம்மா, கிளம்பிட்டியா? யோ, கிளம்பிட்டியாவா? எப்பல இருந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு உட்காந்துருக்கேன். உனக்கு வர இவ்வளோ லேட்டா? என்ன சொல்லி விட்டேன் காலையிலேவும்? சீக்கிரம் வாரம், நம்ம மவ கூப்பிட்டுருக்கான்னு சொன்னேனா இல்லையா? ஐயய்ய, நீ வான்னு சொன்னா ஓடி வந்துட முடியுமா? உங்க அப்பங்கிட்டயே வேலை பார்த்துட்டு இருக்கேன், வீடியான்னு கேட்டுட்டு ஓடி வர. யோ, எங்க அப்பன் செத்து போன மனுஷனை போட்டு ஏன் இழுத்துட்டு இருக்க? பின்ன என்ன, சீக்கிரம் வானா உடனே விட்டுருவாங்களா? வேலை டைம் முடிஞ்சாதான் வர முடியும். சரி போறோம், போய் குளிச்சுட்டு வாங்க. துணிமணியெல்லாம் எடுத்து வச்சிட்டேன். நீங்க வந்ததும் அப்படியே கிளம்புறதான். இதோ 5 நிமிஷம் குளிச்சுட்டு வந்தானா அப்படியே போவோம். சரி போங்க. சரோஜா, பூமாரி போன் பண்ணாளா? அவ இது வரைக்கும் 10 போன் பண்ணிருப்பா. அச்சோ, அப்படியா? ஆமாங்க. போங்க, சீக்கிரம் குளிச்சுட்டு வாங்க. என் பேராண்டி பக்கத்துல தூங்க போறேன். அத நினைச்சாலே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. போங்க, சீக்கிரம் கிளம்புவோம். சரி சரோஜா, இந்த 5 நிமிஷம் வந்துடுறேன். யோ சாய்க்குட்டி, பாட்டியும் தாத்தாவும் உன்னை பார்க்க வரோம். இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா, நாளைக்கு ஃபுல்லா உன் கூட தான். இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வந்தாதான் எல்லாரும் ஒண்ணு கூடி எல்லார் கூடயும் பேசிக்கிட்டு, அது ஒரு சந்தோஷம்தான். அதுவும் இல்லாம ஏன் மதினி எனக்காக சேலை எடுத்து வச்சிருக்காங்களாம். நான் சீக்கிரம் போகாம எப்படி? நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு நான் என்ன ட்ரெஸ் போட்டுக்க? அடியே, நீ இன்னுமா எடுத்து வைக்கல? எப்போ சொன்னேன்டி? போடி போ, ஏதாவது ஒரு ட்ரெஸ் எடுத்து வை. மா, நீங்க சொல்லுங்க, எந்த ட்ரெஸ் போட்டுக்க? சுடி போடவா, இல்லாட்டி லெஹங்கா, இல்லாட்டி ஆஃப் சாரி, இல்லாட்டி சாரி கட்டிக்கவாமா? இதுக்கு தாண்டி நல்ல துணிமணியா 1 2 இருக்கணும். 9 6 இருந்ததுன்னா இப்படிதான் எதை போட்டுக்கன்னு தெரியாம குழம்பி போகும். மா போடி, உனக்கு பிடிச்சது ஏதோ எடுத்து வை. மா, அது எடுத்து வைக்க தெரியாம தானே உங்ககிட்ட கேக்குறேன். சொல்லுங்க, லெஹங்கா போட்டுக்கவா இல்லாட்டி? அடியே சாதனா, சேலை தான் கட்ட போறதா சொன்னா. நீயும் சடங்கு சேலை எடுத்து வைடி, அது நல்லா இருக்கும். அதை வேணா நாளைக்கு கட்டிக்கிறியா? மா, சடங்கு சேலையா? அது வேணாமா. தீபாவளிக்கு எடுத்த சாரி கட்டவா? சரி கட்டுடி. சாதனா சேலை கட்டுறா, நீயும் கூட நிப்ப. சேலை கட்டினா அழகா இருக்கும். சரிம்மா, அப்பனா நானும் சேலையே எடுத்து வச்சிடறேன். சரிடி போ. பாலா, அடியே, உங்க அப்பா வந்துட்டாரு. போடி, எல்லாத்தையும் எடுத்து வை.
என்ன 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 எடுத்து வை. வாங்கங்க. என்ன பாலா இன்னும் அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்க? ஏங்க? இந்நேரம் கிளம்பி எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்க வேணாமா? நாளைக்கு போட்டுக்கிற துணிமணி எல்லாம் எடுத்து வச்சாச்சா? இதோ எடுத்து வச்சுக்கிட்டே இருக்காங்க. என்ன பாலா, நான் வரங்குள்ள கிளம்பிடு, ரெடியா போலான்னு சொன்னேன்ல. என்னங்க எங்க போறது? உங்க மகன் அங்க வந்து தங்குங்கங்கறா, உங்க அக்கா அங்க வந்து தங்குங்கங்கறாங்க. எங்க போறதுன்னு தெரியல. அதான் நான் பேசாம இருந்துட்டேன். என்னங்க நம்ம வீட்லயே இருந்துக்கலாம். காலையில வேகமா இருந்து மண்டபத்துக்கு போயிடுவோம். ரெண்டு பேத்துக்கும் பொதுவா போயிடும். இல்ல பொதுவா போச்சு. அடிச்சேனா பிள்ளை ஆசையா வா வான்னு கூப்பிட்டு இருக்கா. இன்னைக்கு ஒரு நாள் என் மாவா கூட இருக்கலாம்னு நான் ஆசைப்பட்டா கிளம்பாம உட்காந்துட்டு இருக்க. என்னங்க பிறகு உங்க அக்கா? அவகிட்ட நான் பேசிக்கிறேன். காலையில வேகமா இருந்து எங்க அக்கா வீட்டுக்கு போயிட்டு அப்படியே நான் அவ கூட மண்டபத்துக்கு போய்க்கிறேன். அப்படியா? என்ன அப்படியா? ஆனா கிளம்பிடுன்னு சொன்னா நீ கிளம்பி இருக்கணும். ஐயோ சரி கோபப்படாதீங்க. அடியே போடி, டக்குன்னு எல்லாத்தையும் எடுத்து வை. 10 நிமிஷம் தான் கிளம்பி வெளியேற. சரிங்கம்மா. என்னங்க உங்களுக்கு வேஷ்டி சட்டையா இல்ல இந்த மாதிரி கோட்டை போட்டுக்கிறீங்களா? எதனாலும் எடுத்து வைமா. போ போ கிளம்பு. சரி. மக வீடுன்னு சொன்னா போதும். இந்த மனுஷனை கையில பிடிக்க முடியாது. பாரு வந்ததும் வராமையா துடிச்சிட்டு நிக்கிறாரு. நல்ல வேலை 2 பேர் ஃபங்க்ஷனும் ஒரே மண்டபத்துல வச்சாங்க. இல்ல இங்கிட்டு போகவா அங்கிட்டு போகவான்னு இதுவே ஒரு பெரிய பேச்சுவார்த்தை நடந்திருக்கும். நல்ல வேலை ஒரே மண்டபத்துல 2 பேர் நிச்சயத்தையும் வச்சாங்க. சரி கிளம்புவோம். இல்ல இன்னும் கத்த ஆரம்பிச்சிருவாரு. மாவா கல்யாணத்துக்கு முன்னதான் மாவா மாவான்னு உயிரை விட்டாருன்னா கல்யாணம் முடிச்ச பிறவும் எல்லாம் மாவாதான். என்ன சிவகாமி, 3 நாளா யோசித்து ஏதாவது ஒரு நல்ல முடிவுக்கு வந்திருக்கியா? அது என்ன சிவகாமி இழுக்கிற? இப்போ வரைக்கும் உன் மகளுக்கு நிச்சயதார்த்தம்னு உன் புருஷனோ இல்ல உன் பிள்ளையோ யாராவது சொன்னாங்களா? இல்ல உன் மகளை சொன்னாளா? சொல்லு சிவகாமி, நீ அவளை பெத்தவ தானே? யாராவது ஒரு ஆள் சொன்னாங்களா? இல்ல யாருமே சொல்லல. அவ்வளவுதான் சிவகாமி, அவ்வளவுதான். நீ இப்படியே விட்ட உன் நிலைமை இதை விட மோசமா போயிடும். நம்மளோட உரிமைய நாம தான் கேட்கணும், பேசணும். இதுக்கு மேல உனக்கு எதுவும் சொல்ல வேண்டியில்லைன்னு நினைக்கிறேன். இல்ல நானே ஒரு முடிவோட தான் இருந்தேன். விடிஞ்சா நிச்சயம். நான் பெத்தவளுக்கு இந்த ஒரு வார்த்தை கூட சொல்லாம என்னை இவ்வளவு அவமானப்படுத்துவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்ல. நாளைக்கு நான் கண்டிப்பா போவேங்க. நாளைக்கு மண்டபத்துக்கு போய் பேசிட்டு அப்புறம் உங்க ஆபீஸ்க்கு வாரேன். சூப்பர் சிவகாமி, இப்படித்தான் நமக்கானத கேட்டுதான் வாங்கணும். அதுவா கிடைக்கும் நினைச்சா கண்டிப்பா கிடைக்காது. உனக்கான உரிமைய நீ கேட்டு வாங்கு. நீ மட்டும் போய்க்கிடுவியா இல்ல வேணா சொல்லு, நான் கூட வாரேன். இல்ல வேண்டாங்க, நான் பாத்துக்கிறேன். என்னென்ன பேசணும்னு தெரியும்ல. உன் மகளுக்கு நல்ல வாழ்க்கை இருக்கு, அது உனக்கு தெரியும்ல. நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? நல்லாவே இருக்குங்க. இதை விட நல்ல வாழ்க்கை யார் கொடுக்க முடியும்? ஏற்கனவே கல்யாணமானவனை போய் கல்யாணம் பண்ண போறாளாம். இதுக்கு ஊரையே கூட்டி நிச்சயம். நான் பாத்துக்கிறேங்க. நாளைக்கு போய் நான் பேசிக்கிறேன். சரி சிவகாமி, நான் வச்சிடறேன். சரிங்க. ஒரு வார்த்தை யாரும் ஒன்னும் சொல்லல. இதுல அந்த பையனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்கு. இதாவது சொன்னாங்களா? என்னமோ என் பொண்ணை நான் கூட்டிட்டு போறேன், நல்லபடியா வாழ வைப்பேன்னு அவன் வாய்க்கிலேயே பேசினான். நான் பெத்தது என் தங்கச்சி எனக்கு பாத்துக்க தெரியும்னு சொன்னான். இதுதான் பாத்துக்கிற லட்சணமா? நாளைக்கு போய் ஒவ்வொரு ஆளையும் கேள்வி கேட்பேன். இந்த சிவகாமிக்கு பதில் சொல்லிதான் ஆகணும். சிவானி, என்ன நினைச்ச அந்த பையனை பிடிச்சிருக்குன்னு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட? நான் பார்த்த மாப்பிள்ள பைத்தியம் அது இதுன்னு என்னென்ன பேச்சு பேசுறேன். ஒன்னாலதான் இந்த குடும்பமே 2ஆ போச்சு. நான் பார்த்த மாப்பிள்ள பைத்தியமா இருந்தாலும் கோடிக்கணக்குல சொத்து உள்ளவங்க. நீ பாத்துக்கிறவனுக்கு என்ன இருக்கு? அவன் உனக்கு பெருசா போச்சோ? நடக்காது சிவானி, நடக்கவே நடக்காது. நாளைக்கு வாரேன், நிச்சயம் எப்படி நடக்குதுன்னு பாக்குறேன்.